ஹாய்ங்க. மார்னிங் மினி விளாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி சண்டேங்க. ஆனால் சண்டே ரொம்ப போராக தான் போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வேலைக்கு போயிட்டாங்களா. சண்டே என்ன ஒரு நாள் தான் வீட்டில் இருப்பாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, என் பிள்ளை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்குள்ள இன்றைக்காவது ஒரு நாள் காலைல எடுத்த வீடியோ காலையிலே அப்லோட் பண்ணிடலான்னு நினச்சேன். ஆனால் என் பையன் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்குள்ள என்ன ஒரு பாடுபடுத்துகிறான். இவனை வச்சுட்டு எப்படி சமைக்க போகிறேன்னு வேறு தெரிலங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா ஹெல்மெட் எடுத்து வச்சுக்கிட்டு என்னை போட சொல்லி பாடம் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் தம்பி ஃப்ரெஷ் பண்ண வச்சுட்டு தலையெல்லாம் சீவி விடலான்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. ஃப்ரெஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு தலை வாரி விடுறது தான் உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். தலையை வாடுறதுக்குள்ளே ஒரு பாடுங்க. தண்ணி வேணுங்கிறான், ஆட்டோவில் போகணுங்கிறான், பஸ்ஸில் போகணுங்கிறான். எப்படியோ சமாளித்து அவருக்கு தலையை வாரி விட்டாச்சு. தம்பி தயிர்னு கேட்டுட்டு இருந்தானா. நேற்று சாப்பிட்டான் இல்லையா, அந்த நாகத்தில் தயிர்னு கேட்டான். சரி, காலையில் ரொம்ப ஹெவியாக கொடுக்காம லைட்டாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் வேணால் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதனால் லைட்டாகவே கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தாங்க தயிர் எடுத்து கடைஞ்சிட்டு இருந்தேன். தயிர் எடுத்து வச்சுட்டு சிக்கன் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பாதி சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், பாதி வந்து வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் பிரியாணிக்காக. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவனை வச்சுட்டு எப்படி சமைக்க போகிறேன்னு வேறு தெரிலங்க. சரி, தயிரை தாளித்து சாருக்கு சாப்பாடு கொடுத்துடலான்னு தாளிச்சிட்டு இருந்தேன். கடுகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றிருந்தேன். சீரகம் போட்டு தாளித்து அப்படியே கொடுத்தாச்சு சாருக்கு. தயிர் சாப்பாடு நல்லா தாங்க சாப்பிடுவான். தயிர் வெறும் வாயில் கொடுத்தாலே சார் நல்லா சாப்பிடுவார். அதனால் தயிர் சாப்பாடு செஞ்சு கொடுத்தாச்சுங்க. ஒரு வழியாக காலையில் டிஃபன் சாருக்கு கொடுத்தாச்சு. நம்ம வந்து காலையில் எதுவும் சாப்பிட்லங்க, டயட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. மதியம் பிரியாணி நல்லா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு காலையில் எதுவும் சாப்பிட்ல. டயட்டில் இருக்குன்னு சொல்லி எங்கள் வீட்டை ஏமாற்றிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். எல்லாமே சாப்பிட்றேன், ஆனால் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மதிய லஞ்ச் என்ன சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் எடுத்தோன்னே வீடியோ போடுறேன். சமைக்கிற வீடியோலாம் போட முடியாது, ஏன்னா இவனை வச்சுக்கிட்டு சமைக்கிறதே பெரிய விஷயம். அதில் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. ஆனால் சமைச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.